வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எல்எல்பி நுழைவு பரீட்சை வழிகாட்டி 2026 பொதறிவு வினாத்தாள் கடந்த காணொளியின் மிகுதி பகுதியாக 2021 ஆண்டு இலங்கை சட்டக் கல்லூரி கடந்த கால வினாத்தாள் பொதறிவு வழிகாட்டியாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உங்கள் ஆதரவினை சேனலுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக போன காணொளியில் பார்வையிட்ட இந்த புகழ்பெற்ற நூல்கள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். அதில் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் 2025 ஆண்டில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் புதிய படைப்புகள் தொடர்பான விடயங்களையும் பார்வையிடலாம் நினைக்கிறேன். அந்த வகையில் சிமமாண்டா என்கோசி அதிச்சி என்பவரால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகிய ஒரு நாவல் மிகப்பெரிய இலக்கிய நிகழ்வாக கருதப்பட்டது. அந்த நாவல் ரீம் கவுண்ட் ரீம் கவுண்ட் என்ற பேரில் அந்த நாவல் வெளியிடப்பட்டது. உலகின் 2025 ஆண்டு மிகப்பெரிய இலக்கிய நிகழ்வாக இது கருதப்பட்டிருந்தது. அதே மாதிரி புகழ்பெற்ற கங்கர் கேம்ஸ் இந்த வரிசையில் 5வது புத்தகமாக சுசான் காலின்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட சன்ரைஸ் ஆன் த ரீப்பிங் என்ற நூல் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி இயன் மைக்கோவன் என்பவரால் எழுதப்பட்ட நினைக்கிறேன் 2119 ஆண்டு வரையிலான காலப்பகுதியை மையமாக கொண்ட ஒரு எதிர்கால புனைவு என்று சொல்லப்படுகின்றது. வாட் வி கேன் நோ என்ற பேரில் இந்த நூல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி 2024 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஹான் காங்கின் நாவல் வி டூ நோட் பார்ட் என்ற பேரில் ஹான் காங் என்பவரால் எழுதப்பட்ட இந்த நூல் 2025 சர்வதேச அளவில் அதிகம் விற்பனையான நூலாக கருதப்படுகிறது. அதே மாதிரி 2025 ஆண்டுக்கான புலிட்சர் விருதை பெற்றுக்கொண்ட நூல் ஜேம்ஸ் என்ற நூல் பேர்சிவல் எவரெட் என்ற எழுத்தாளரால் அது எழுதப்பட்டிருந்தது. அதே போல 2025 ஆண்டுக்கான பெண்களுக்கான புனைவு விருதினை வென்ற நூலாக த செஃபிக் என்ற நூல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. ஜேல் வான் டேர் வூடன் என்பவரால் இந்த நூல் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இது 2025 ஆண்டுல புகழ்பெற்ற விருதுகள் பெற்ற நூல்கள் தொடர்பான விடயங்களாக அமையும். அதே போன்று இந்த வினாவிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய விடயங்கள் தொடர்பில் பியோடர் தோஸ்கி என்பவர் ரஷ்யா நாட்டின் புகழ்பெற்ற ஒரு நாவல் ஆசிரியராக அமைந்தார். அதே மாதிரி லியோன் ரெஸ்கி என்பவர் ஒரு ரஷ்ய புரட்சியாளர் மற்றும் அரசியல் கோட்பாட்டாளர் என்று சொல்லப்படுகின்றது. அது மாதிரி விளாடிமிர் லெனின் இவர் சேவியத் ஒன்றியத்தின் முதல் தலைவராக இருந்தவர். மார்க்சிய கொள்கையை நடைமுறைப்படுத்தியவராகவும் இவர் கருதப்படுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மகவேட்பு தொடர்பான வினா மகவேட்பு வழக்கு ஒன்றில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எதென்று சொல்லி கேட்டிருக்கிறோம். மகவேட்பு என்பது ஒரு குழந்தைக்கும் அக்குழந்தையின் உயிரியல் பெற்றோர் அல்லாத ஒருவருக்கும் இடையே சட்டபூர்வமான பெற்றோர் பிள்ளை உறவை ஏற்படுத்துவது மகவேட்பு என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு குழந்தைக்கும் அக்குழந்தையின் உயிரியல் பெற்றோர் அல்லாத ஒருவருக்கும் இடையே சட்டபூர்வமான பெற்றோர் பிள்ளை உறவை ஏற்படுத்துவது இந்த மகவேட்பு என்று சொல்லப்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா மகவேட்பு வழக்கொன்றில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பொறுத்தவரையில குழந்தை ஒன்றின்ற சட்டபூர்வமான பெற்றோரை பெற்றுக்கொள்வதற்கு தொடரப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிறது தான் இந்த வழக்காக இருக்கு.
அடுத்து பார்த்தால் 17வது வினாவை பொறுத்தவரையில பின்வருவற்றுள் இலங்கையில் நடைபெறவிருக்கும் பொது திருமண சட்டங்களின் கீழ் விவா விவாகரத்து வழக்கொன்றினை பதிவு செய்வதற்கான அடிப்படை எதனையும் கொண்டிராதது எது என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்ப இதுல வந்து 4 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த விடைகளை பொறுத்தவரையில இலங்கையின் பொது திருமண சட்டத்தின் அடிப்படையில வந்து விவாகரத்து அஹ், பெறுவதற்காக 3 முக்கிய காரணங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து சோரம். இது வந்து திருமணமான ஒருவர் வேறொருவரிடம் பாலியல் உறவை கொண்டிருக்கிறது. அடுத்தது தீய நோக்கமுடைய கைவிடல், நியாயமான காரணமின்றி வாழ்க்கை துணையை வந்து விட்டு பிரித்து செல்லுதல், அல்லது வேண்டுமென்றே கடமைகளை புறக்கணித்தல். அடுத்தது ஆண்மை குறைவு, திருமணத்தின் போது குணப்படுத்த முடியாத நிலையில் இருந்த பாலியல் குறைபாடு போன்ற காரணங்களுக்காக விவாகரத்து விவாகரத்து பெறுவதற்கான முக்கிய காரணங்களாக இவை கருதப்படுகின்றது. அதுல வந்து இதுல கேட்ட விடயம் வந்து கொண்டிராத விடயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோரம் வந்து அதுக்குள்ள உள்ளடக்கப்படும். அடுத்த குணப்படுத்த முடியாத திருமணத்துக்கு முன்னர் காணப்பட்ட பாலியல் குறைபாடுகளும் மற்றும் தீய நோக்குடைய கைவிடல். இந்த 3 காரணங்களையும் தவிர கணவன் மனைவி ஆகிய இருவரதும் கருத்துக்கள் பொருந்தாமை காரணமாக இருவரது விருப்பத்தின் பேரில் திருமணத்தை முறித்தல். அப்ப இது வந்து சட்டத்தின் அடிப்படை பொது திருமண சட்டத்துக்கு கீழே இந்த 3 விடயங்களும் உள்ளடக்கப்படும். இதில் 3வது வினாவில் குறிப்பிடப்பட்ட விடயம் வந்து பொது திருமண சட்டத்துக்கு கீழே விவாகரத்து வழக்கொன்றை பதிவு செய்ய முடியாத காரணமா. அடுத்த வினாவை பொறுத்தவரையில இது கோடைகால ஒலிம்பிக் தொடர்பான வினா. 2024ஆம் ஆண்டுக்கான கோடைகால ஒலிம்பிக் தொடர்பான வினாவாக அமைந்தது. நாங்கள் இந்த வினாவை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இடம்பெறுகின்ற ஒலிம்பிக் தொடர்பான விடயங்களை வந்து கலந்துரையாடுவோம். 2024ஆம் ஆண்டு 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி வந்து பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் வந்து நடைபெற்றிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1900க்கு பின்னர் 900 1924க்கு பிறகு 3வது முறையாக பாரிஸ் வந்து ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தியிருந்தது 2024ஆம் ஆண்டு. முதல் நவீன ஒலிம்பிக் போட்டி வந்து ஏதென்ஸ்ல நடைபெற்றிருந்தது 1896ஆம் ஆண்டுல. 2000 அதே மாதிரி ஒலிம்பிக் போட்டியில வந்து 2022ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து சீனாவில நடைபெற்றிருந்தது. 2028ஆம் ஆண்டு இந்த கோடைகால ஒலிம்பிக்கை பொறுத்தவரையில இது வந்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல வந்து நடைபெற இருக்கின்றது. இது 2028 ஜூலை மாதம் அளவில் ஆரம்பிக்க இருக்கின்றன. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை பொறுத்தவரையில 1932 1984ஆம் ஆண்டு பகுதிக்கு பின்னர் 3வது முறையாக இந்த போட்டிகளை நடத்துகின்ற நகரமாக வந்து அமைகின்றது. அதேவேளை 2032ஆம் ஆண்டுக்கான கோடைகால ஒலிம்பிக் போட்டி வந்து ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன் நகரில் வந்து நடைபெற இருக்கின்றது. 1956ஆம் ஆண்டு மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது. 2000ஆம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்றிருந்தது. அதன் பின்னர் 3வது ஒலிம்பிக் போட்டியாக ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன் நகரில் வந்து இந்த போட்டியை வந்து நடத்த இருக்கின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில மருத்துவரினால் வழங்கப்பட்ட சிகிச்சையில் ஏற்பட்ட கவனக்குறைபாடு காரணமாக நோயாளி ஒருவர் பார்வை அற்றவர் ஆகின்றார். இது மருத்துவற்ற கவனக்குறைபாடு காரணமாக ஏற்பட்ட நிலைமைக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு பொருத்தமான சட்டம் வந்து இது ஒரு தீங்கியல் சட்டத்தின் கீழே வந்து வழக்கு தொடரக்கூடியதாக இருக்கும். ஒரு நபரின் கவனக்குறைவால அல்லது செயலால் மற்றொரு உடல் ரீதியாக அல்லது சொத்து ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கு தீங்கியல் சட்டத்தின் ஊடாக இலங்கையை பொறுத்தவரையில வழக்குகளை தொடக்க முடியும். அடுத்தது 20வது வினாவை பொறுத்தமல்ல இந்நாட்டின் நிதியியல் நிறுவனங்களின் பண வைப்பாளர்கள் பண வைப்பாளர்களை பாதுகாப்பதற்காக இலங்கை பண வைப்பாளர் காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை உதவி திட்டம் என்பதை அறிமுகம் செயற்படுத்தி வரும் நிறுவனம் தெரியும். பொதுவாக இலங்கை நிதி சார்ந்த விடயங்கள்ல இலங்கை மத்திய வங்கி தான் இதுல வந்து பிரதானமான அமைப்பாக செயல்படுகின்றது நிதி சார்ந்த விடயங்களை பொறுத்தவரையில. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மத்திய வங்கியை பொறுத்தவரையில
இந்த திட்டம் வந்து 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருந்தது. அஹ், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தான் இதில் பண வைப்பு செய்திருக்கின்ற பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது தான் இதன் பிரதான நோக்கமாக இருந்தது. 2010ஆம் ஆண்டு முதல் இலங்கை மத்திய வங்கினால் இது சட்டபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. அடுத்த விடயத்தை பொறுத்தவரையில சீனா தொடர்பில் கட்டுமான பணிகளை அஹ், பணிகளினால் இலங்கையில் பாரிய முதலீட்டினை மேற்கொண்டு இல்லை மேற்கொண்டு வருகின்ற கட்டுமான செயற்திட்டம். இது வந்து போர்ட் சிட்டின்னு சொல்லி சொல்றோம். இது சீனாண்ட வந்து அதிகமான ஒரு கட்டுமான பாரிய முதலீட்டை கொண்ட ஒரு கட்டுமான திட்டமாக காணப்படுகின்றது. கொழும்பு துறைமுக நகரம் என்று சொல்லப்படுகின்றது. இது வந்து வெளிநாட்டு நேரடி முதலீட்டு திட்டமாகும். சீனா நிறுவனம் அஹ், இதனை வந்து முன்னெடுக்கின்றது. இது வந்து 269 ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து கடல்ல இருந்து மீட்கப்பட்டு, அதாவது கடலுக்குள்ள மண் நிரப்பப்பட்டு அஹ், இந்த கொழும்பு துறைமுக நகரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தெற்காசியாவின் பிரதான நிதி மற்றும் வர்த்தக மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. இது வந்து விசேடமான ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக அமைக்கப்பட்டு இதுக்கண்டு விசேடமான ஒரு ஆணைக்குழு வந்து தனியான ஒரு ஆணைக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நகரத்தை பொறுத்தவரையில நிதி நகரத்தை பொறுத்தவரையில 5 முக்கிய பிரிவுகளை கொண்டிருக்கிறது. நிதி மாவட்டம், மத்திய பூங்கா, தீவு வாழ்க்கை, கடற்கரை வலயம், பன்னாட்டு தீவு என்ற அடிப்படையில் அஹ், இந்த கொழும்பு நிதி நகரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு துறைமுக நகரம் அல்ல போர்ட் சிட்டி என்று சொல்லி இது சொல்லப்படுகின்றது. இது பொறுத்தவரையில 2.69 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக அமைந்திருக்கின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுல வந்து கட்டுமான பரப்புகளுக்காக 178 ஹெக்டேர் நிலப்பகுதியும், பொது இடங்களுக்காக வந்து 91 ஹெக்டேர் நிலப்பகுதிகளும் ஒதுக்கப்பட இருக்கின்றன. அதே மாதிரி 40 ஹெக்டேர் வந்து பசுமை பூங்காக்கள் மற்றும் கடற்கரைக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த கொழும்பு துறைமுக நகரம் அமைந்திருக்கின்றது. அதே போல அடுத்த வினாவை பொறுத்தவரையில அஹ், அண்மையில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அனுப்பப்பட்ட பெருமளவான கப்பல் கொள்கலன் அந்நாட்டுக்கே மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது. இது 2020 21ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. நாங்கள் அது ஒரு விடிய நேரடியாக பார்த்துவிட்டு அங்கால போகலாம். அதில் வந்து அஹ், கழிவுப் பொருட்கள் அடிப்படையில் வைத்தியசாலை கழிவுகள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டதால் அது திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது. அடுத்த தற்போது நாட்டில் இயங்கி வருகின்ற நுரைச்சோலை அனல் மின் நிலையம் வந்து சீனாவின் நிதி பங்களிப்பின்ற உதவியோட வந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது புத்தளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது இந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையம். ஆஹ் இது 1990ஆம் ஆண்டுகளில் இதை ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் 2006ஆம் ஆண்டு தான் இது இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. புத்தளம் மாவட்டத்தின் கல்பிட்டி பிரதேசம் நுரைச்சோலை கிராமத்தில் வந்து கடற்கரையோரமாக இது அமைந்திருக்கின்றது. இதில் முதலாம் கட்டம் வந்து 2011ஆம் ஆண்டு நிறைவு செய்யப்பட்டு 300 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி வந்து தொடங்கப்பட்டது. அஹ், அதே மாதிரி இரண்டாம் மூன்றாம் கட்டங்கள் வந்து 2014ஆம் ஆண்டு மேலும் 300 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி திட்டத்தோட அஹ், உருவாக்கப்பட்டு அஹ், பயன்பாட்டில் இருக்கின்றது. மொத்தமாக தற்போது இந்த உற்பத்தி திறன் வந்து 900 மெகாவாட்ஸ் உற்பத்தியை வந்து பங்களிப்பு செய்கிறது. இது வந்து இலங்கையின் மொத்த மின்சார தேவையில 40.50% வரையிலான பங்களிப்பினை வழங்குவதாக இருக்கிறது. இது ஒரு அனல் மின் நிலையமாக காணப்படுகின்றது. அஹ், இது வந்து நிலக்கரி எரிக்கப்பட்டு அதன் மூலம் நீராவியை உருவாக்கி அதன் ஊடாக மின்சாரம் வந்து தயாரிக்கப்படுறதாக அமைகின்றது. அடுத்த வினாவை பொறுத்தவரையில
தற்பொழுது நாட்டு 24வது வினா, இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையின் தற்போதைய தலைவர். இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையின் தலைவரை பொறுத்தவரையில மத்திய வங்கி ஆளுநர் தான் அந்த நாணய சபையின் தலைவராக பதவி வகிக்க முடியும். அந்த வகையில வந்து அஹ், தற்போதைய நிலையில அஹ், இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட மத்திய வங்கி சட்டத்துக்கு அமைவாக இந்த நாணய சபை நீக்கப்பட்டு இரண்டு சபைகள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில வந்து ஒன்று மத்திய வங்கியின் நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காகவும் ஆளும் சபையாகும். அதாவது ஒட்டுமொத்த நிர்வாகத்துக்காக இந்த நாணய சபை முறை நீக்கப்பட்டு புதிய மத்திய வங்கி சட்டத்துக்கு அமைவாக ஆளும் சபை மற்றது நாணய கொள்கை சபை என்ற அடிப்படையில் இரண்டு சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மத்திய வங்கி சட்டம் அதற்கு அமைவாக வந்து இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தற்போது இந்த சபையின் தலைவராக வந்து அக்கால பகுதியில் மத்திய வங்கி ஆளுநராக காணப்படுவர் தான் சபையின் தலைவராக காணப்படுவார்கள். இதில் கேட்கப்பட்ட வினா காலப்பகுதியில் வந்து மத்திய வங்கியின் ஆளுநர் வேறொரு நபராக இருந்ததால அதாவது அந்த காலப்பகுதியில் வந்து WD லக்ஷ்மன் வந்து மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்தார். ஆனால் தற்போது வந்து 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் கலாநிதி நந்தலால் வீரசிங்க என்பவர் வந்து மத்திய வங்கியின் ஆளுநராக இருப்பார். அவர்தான் வந்து தலைவராகவும் அமைவார். அதே மத்திய வங்கியை பொறுத்தவரையில 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க பணச்சட்டத்தின் கீழ் மத்திய வங்கி நிறுவப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 அன்று தனது நடவடிக்கைகளை வந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருந்தது. அப்போதைய காலப்பகுதியில் இந்த நாணய சபை முறை காணப்பட்டது. 2023ஆம் ஆண்டிலிருந்து அந்த நாணய சபை முறை நீக்கப்பட்டிருந்தது. அதே போல வந்து மத்திய வங்கியின் முதலாவது பொருள் ஆளுநராக ஜோன் எக்ஸ்டர் என்பவர் காணப்பட்ட அமெரிக்க பொருளாதார நிபுணர். இவர் வந்து முதலாவது மத்திய வங்கி ஆளுநராக பணியாற்றி இருந்தார். இந்த மத்திய வங்கி இந்த பிரதான இரண்டு நோக்கங்கள் விலை உறுதிப்பாட்டை பெறுறது, அடுத்தது நிதி தொகுதி உறுதிப்பாட்டை மேற்கொள்றது. ஏற்கனவே கூறியது போன்ற புதிய சட்டத்தின் அடிப்படையில் ஆளும் சபை நாணய கொள்கை சபை என்று சொல்லி இரண்டு சபைகள் காணப்படுகின்றது. இரண்டு சபையின் தலைவராகவும் மத்திய வங்கியின் ஆளுநரை காணப்படுவார். அடுத்த வினாவை பொறுத்தவரையில பின்வருவற்றில் மீன்பிடி கைத்தொழிலுக்கு புகழ்பெற்ற இடமாக இருந்த போதும் மீன்பிடி துறைமுகம் கட்டப்படாத இடம் வந்து பாணாந்துறை. பாணாந்துறையில வந்து மீன்பிடி விடயம் வந்து அங்கே பிரபலியமான ஒன்று. ஆனால் அங்கே வந்து ஒரு துறைமுகம் மீன்பிடிக்கான ஒரு துறைமுகம் காணப்படாது இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிந்தன்றது வந்து அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சீனா உதவியுடன் வைக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகம். அதே மாதிரி வந்து நீர்கொழும்பு இது வந்து ஒரு மீன்பிடி துறைமுகத்தை கொண்ட ஒரு பகுதி. பாரிய மீன்பிடி துறைமுகங்கள் வந்து இங்கே காணப்படுகின்றன. அடுத்த வந்து இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட முதலாவது கூட்டுறவு சங்கம் இதை வந்து அம்பலாங்கொட பலப்பெட்டிய கூட்டுறவு சங்கம் வந்து இலங்கையின் முதலாவது கூட்டுறவு சங்கமாக காணப்படுகின்றது. இலங்கையில கூட்டுறவு அமைப்பானது 1906ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காலி மாவட்டத்தில் வந்து அம்பலாங்கொட பலப்பெட்டிய கூட்டுறவு சங்கம் வந்து முதலாவதாக இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அடுத்த பின்வருவற்றுள் இலங்கையில் முற்றுமுழுதாக உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம். இலங்கையின் திரைப்பட வரலாற்றில் வந்து முதலாக உள்ளூர்ல தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படத்தை பொறுத்தவரையில இது வந்து ரேகாவா என்ற திரைப்படம் வந்து இலங்கையில
முதலாக தயாரிக்கப்பட்ட திரைப்படமாக சொல்லப்படுகிறது. இது கலாநிதி லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்களால் வந்து 1956ஆம் ஆண்டு இயக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைந்தது. அஹ், இதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து தென்னிந்திய படப்பிடிப்பு தளங்களில் படமாக்கப்பட்டு இலங்கையில் வெளியீடு செய்யப்பட்டன. ஆனால் இந்த ரேகாவா என்ற திரைப்படம் வந்து படப்பிடிப்பு தளங்களுக்கு அப்பால இலங்கை என்ற அழகான இயற்கை சூழலை முழுமையாக உள்ளடக்கி படமாக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைகின்றது. இது வந்து சிங்கள சினிமாவின் ஆரம்பமாக கருதப்படுகின்றது. இலங்கையின் சினிமா வரலாறை பொறுத்தவரையில் 1901ஆம் ஆண்டிலிருந்து 1946 வரையில சினிமா திரையிடல் மூலமாகத்தான் காணப்படும். பிரித்தானிய காலத்தில் திரையிடப்பட்டு வந்தது. 1925 வந்து ராய ராயகிய விம்ஸ் விச்மயா என்ற மௌன படம் முதல்ல இலங்கையில் தயாரிக்கப்பட்டது. ராயகிய விச்மயா என்ற மௌன படம் வந்து முதல்ல இலங்கையில் தயாரிக்கப்பட்டது. முதலாவது பேசும் படம் வந்து 1947ஆம் ஆண்டுல கடவுஜெலியா என்ற பேர்ல வந்து அது உடைந்த வாக்குறுதி அதன் தமிழாக்கம் 1947 ஜனவரியில வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இது வந்து தென்னிந்தியாவின் சித்ரலோ லேகா என்ற ஸ்டூடியோவில் வந்து படமாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் தான் இந்த ரேகாவான்றது 1956ல் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரை 1950 தொடக்கம் 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உள்நாட்டு தமிழ் சினிமா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதில் 1953 வந்து இலங்கையில் உருவான முதலாவது தமிழ் பேசும் படமாக வந்து சாமகுமாரி, 70களில் வந்து பொன்மணி, கோமாளிகள் போன்ற படங்களும் வந்து வெளியீடு செய்யப்பட்டிருந்தன. அடுத்தது வந்து 28வது வினா, ரோமன் மக்சேசே சர்வதேச விருது வழங்கப்படாத இலங்கையர் அப்படின்னு சொல்லி கேட்டப்பட்டது. இல்ல கென்றி சண்முகம், இவர் வந்து ஏற்கனவே இந்த விருதை பெற்றவர்களில் பண்டிட் அமரதேவா இசை தொடர்பாகவும், நந்தா மாலினி இசை தொடர்பாகவும், மார்சலின் ஜெயக்கொடி இசை கலை தொடர்பாகவும் இந்த விருதினை வந்து பெற்றிருந்தார்கள். அமரதேவா வந்து 2001ஆம் ஆண்டு வந்து ஆக்கபூர்வமான தொடர்பு கலைகள் அடிப்படையில் பெற்றிருந்தார். அதே மாதிரி ஆரியரத்ன ஏடி ஆரியரத்ன 1969 வந்து சமூக தலைமைத்துவத்துக்காக இந்த விருதினை பெற்றிருந்தார். அதே மாதிரி அருத்தந்தை மார்சலின் ஜெயக்கொடி 1983ஆம் ஆண்டில் இதழியல், இலக்கியம் மற்றும் ஆக்கபூர்வமான தொடர்பு கலைகள் அடிப்படையில் இந்த விருதினை பெற்றிருந்தார். அடுத்தது நந்தா மாலினி 2017ஆம் ஆண்டு சமூக சேவை செய்தமைக்காக இந்த விருதினை பெற்றிருந்தார். அதே மாதிரி தார்சி வித்தாரண 1959 இதழியல் துறையில் வந்து இலங்கையின் முதல் வெற்றியாளராக காணப்படுகின்றார். அடுத்தது சிவா பசுபதி அரசு சேவைக்கு 1988, ரதிலால் மேத்தா வந்து 1989 பொது சேவைக்காகவும் இந்த விருதினை பெற்றிருந்தார்கள். ஹென்றி சண்முகத்தை பொறுத்தவரையில இவர் தமிழ் சிங்கள திரைத்துறையில வானொலி துறையிலும் ஒரு முன்னோடியாக கருதப்பட்டார். இவர் வந்து விருது பெறாத ஒருவராக தரப்பட்ட விடைகள்ல காணப்படுகின்றார். அதே போன்று அடுத்தது 2ஆம் உலக மகாயுத்தம் முடிவடைந்த பின்னர் 1945 சர்வதேச நாணய நிதியம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த மாநாட்டின் மூலம் என்று சொல்லி அந்த வினா வந்து வினாவப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்னராக இந்த ரோமன் மார்க்சஸி விருது தொடர்பான ஒரு வரலாற்று பின்னணியை வந்து நான் இதில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த வகையில் இந்த விருது வந்து 1957 வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டின் 7வது ஜனாதிபதி ரேமன் மக்சஸே என்பவரின் நினைவாக உருவாக்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டு ஒரு விமான விபத்தில் இவர் இறந்ததன் காரணமாக அவரின் நினைவாக வந்து இந்த விருது உருவாக்கப்பட்டது. இந்த விருதை வந்து வழங்குறதுக்காக ராக் ஃபெல்லர் அறக்கட்டளையின்
பங்களிக்கின்றது. அதேபோல அமெரிக்காவின் நியூயோர்க்கை தளமாக கொண்ட இந்த ராக் பெல்லர் சகோதரர்கள் நிதியம் வந்து பங்களிப்பு வழங்குவதனோடு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இணைந்து இந்த விருதை வந்து வழங்கி வருகின்றது. இந்த விருதானது அரசாங்க சேவை, பொது சேவை, சமூக தலைமைத்துவம், இதழியல் மற்றும் இலக்கியம் மற்றும் ஆக்கபூர்வமான தொடர்பு கலைகள், அமைதி மற்றும் சர்வதேச புரிந்துணர்வு, உதி உதித்து வரும் தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. இந்த அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்டு வந்திருந்தன. பின்னர் அது 2009ஆம் ஆண்டு முதல் நீக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக வந்து விருதுகள் வழங்குகிற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. 2025ஆம் ஆண்டுல இந்த விருதை பெற்றவர்கள் ரோமன் மார்க்சஸை விருதை பெற்றவர்கள் பிகு சங்கமித்ரா இந்தியா நாட்டை சேர்ந்த கல்வி மற்றும் ஆன்மீக தலைமைத்துவத்துக்காக இந்த விருதை பெற்றிருந்தார்கள். அதே மாதிரி கலாநிதி டின் மார்க் என்ப மியான்மர் நாட்டை சேர்ந்த பொது சேவை மற்றும் மருத்துவத்துக்காகவும் இந்த விருதினை பெற்றிருந்தார். அதே மாதிரி மரியா டி லியோன் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த இதழியல் மற்றும் சமூக விழிப்புணர்வு அடிப்படையிலையும் இந்த விருதை பெற்றிருந்தார். அதே போல சர்வதேச கல்வி வலையமைப்பு நிறுவனம் வந்து சமூக தலைமைத்துவத்துக்காக இந்த விருதினை 2025ஆம் ஆண்டு பெற்றிருந்தது. இலங்கையிலே கடைசியாக இந்த விருதை பெற்றவர் வந்து நந்தா மாலினி 2017ஆம் ஆண்டு. அடுத்த சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான வினா. இது வந்து 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஏற்பட்ட மந்தநிலை, பொருளாதார மந்தநிலை காரணமாக இந்த நிதியத்தை உருவாக்குவதற்கான ஒரு மாநாடு பிரெய்டன் வூட்ஸ் மாநாடு என்று அழைக்கப்பட்டது. 1944ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூ ஹாம்ஸ்டயரில் வந்து இந்த மாநாடு நடைபெற்றிருந்தது. பிரெய்டன் வூட்ஸ் என்ற இடத்துல ஐக்கிய நாடுகள் நிதி மற்றும் நாணய மாநாடு நடைபெற்றதால இந்த மாநாட்டுக்கு அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் வந்து உருவாவதற்கான உடன்படிக்கைகள் கையெழுத்தப்பட்டன. அதன்படி 1945 டிசம்பர் 27ஆம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியம் IMF வந்து உத்தியோகபூர்வமாக நிறுவப்பட்டது. அடுத்தது இது வந்து 1947ஆம் ஆண்டு மே மாதம் தனது நிதி நடவடிக்கைகளை வந்து ஆரம்பித்திருந்தது. இதன் பிரதான பணி வந்து கொடுக்கல் வாங்கல் சமநிலை நெருக்கடி சந்தையும் உறுப்பு நாடுகளுக்கு குறுகிய கால கடன்களை வழங்குவது இதன் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக கிறிஸ்டலினா ஜார்ஜீவா என்பவரும் தனது 2வது பதவி காலத்தில் வந்து 2024 தொடக்கம் 2029 வரை தலைமை பதவியை வகித்து வருகின்றார். அதே மாதிரி முதல் துணை மேலாண் இயக்குநராக வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த கீதா கோபிநாத் என்பவரும் செயற்பட்டு வருகின்றார். 2026ஆம் ஆண்டுல உலக பொருளாதாரம் வந்து 3.2 தொடக்கம் 3.4 வீதமான சீரான வளர்ச்சியை பதிவு செய்யும் என்று சொல்லி இது IMF வந்து கணிப்பீடு செய்துள்ளது. அதேபோல வந்து இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை வந்து இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து இந்த IMF-இன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி அல்லது கடன் வசதி திட்டத்தில் வந்து இணைந்து கடனை வந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு தவணை அடிப்படையில் இந்த கடன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. 2025 தொடக்கம் 2030ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கு காலநிலை நிதி தாங்கும் திறன் மற்றும் நிலைத்தன்மை அறக்கட்டளை என்ற அடிப்படையில் வந்து நீண்ட கால நிதி உதவிகளை வளர்ந்து இந்த IMF வந்து வழங்கி வருகின்றது. அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் தொடர்பாகவும் உலகளாவிய வேலை வாய்ப்பு சந்தையில் ஏற்படும் தாக்கங்கள் குறித்தும் தனது புதிய ஆய்வுகளை வந்து இந்த IMF நிதியம் வந்து மேற்கொண்டு வருகின்றது. அதேபோல இலங்கையின் இந்த விரிவாக்கப்பட்ட நிதி கடன் வசதி கீழே 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வழங்குறதுக்கு IMF வந்து உடன்பட்டு அதை 8 தவணைகளாக வந்து பிரித்து வழங்கி இருக்கின்றது. இதுவரைக்கும் வந்து 4 தவணைக்குரிய பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 5வது தவணை வந்து 2026 ஜனவரி காலப்பகுதியில் ஜனவரி முடிவு பின்னர் வழங்குவது தொடர்பாக தீர்மானிக்கப்படும். அதே போல வந்து 2025 டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சமாளிப்பதற்காக
அவசர நிதி உதவியாக வந்து 206 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இலங்கைக்கு வழங்குவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதான அங்கத்துவத்தை கொண்டிராத நாடு இந்தியா. ஆஹ் முதல் பெரிய இது வந்து வீட்டோ அதிகாரத்தை கொண்ட நாடுகள் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை கொண்ட நாடுகளாக காணப்படுகின்றன. ரைட். தொடர்ந்து அடுத்த 20 வினாக்களையும் வந்து நாங்கள் இன்னொரு காணொலியில வந்து கலந்துரையாடுவோம். விரிவாக கலந்துரையாடுறதால காணொலி வந்து நீண்டதாக அமையும். தொடர்ந்து அடுத்த விடயங்களை இன்னொரு காணொலியில வந்து நாங்கள் கலந்துரையாடுவோம். 31 50 வரையான வினாக்களை தொடர்ந்து நீங்கள் எமது யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். அனைத்து சட்டக்கல்லூரி தொடர்பான வினா கடந்த கால வினாக்களும் பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு வினாக்கள் வந்து கலந்துரையாடி காணொலிகளாக பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி.